இங்க வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் இது வந்து வெள்ளைச்சோளம். நான் மக்காச்சோளம் நினச்சேன், வெள்ளைச்சோளம் போட்டு விட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இந்த இதெல்லாம் தட்டையெல்லாம் எடுத்து மாட்டுக்கு இங்கிட்டு வரும் நிறைய, அதுக்கு போட்டுட்டேன். அதோட பாருங்கள், கொட்டைமுத்து விதை நான் தான் போட்டேன். பேக்கில் இருந்துச்சா, ஊருக்கு போயிட்டு வந்தப்போ இருந்துச்சு, போட்டு விட்டாச்சு. வருமானு தெரிலன்னு போடலான்னு போட்டு விட்டேன். இது பேர்ட்ஸ் பார்க்குக்கு போனப்போ பேர்ட்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் கையில், அதை கொடுத்தாங்க. அதில் ஒரு 4-5 கிடந்துச்சு, அதை போட்டு விட்டேன் வேஸ்ட் ஆகாமல். அதுவும் முளைச்சிருச்சு பாருங்கள். இது பாருங்கள், கரிசலாங்கண்ணி கீரை. கரிசலாங்கண்ணி கீரை நம்ம மாடியில் தானாக முளைக்கும். அப்பப்போ நான் எடுத்து எண்ணெயெல்லாம் காய்ச்சுவேன். நம்ம சமையலுக்கு இந்த கரிசலாங்கண்ணி கீரையை பயன்படுத்தலாம். பாருங்கள், இதை இப்படி கட் பண்ணி நட்டு விட்டாலும் வளர்ந்துடும். இதில் பதியம் கிடைக்கும் நமக்கு. இது பாருங்கள், இந்த கிளையை கொஞ்சமாக ஒடிச்சு நட்டாலும் நமக்கு இதுலேருந்து செடி முளைக்கும். ஒரு செடி இருந்துச்சுனாக்கா அதை நிறையா மல்டிபிள் பண்ணணுன்னா இது மாதிரி நட்டு வைக்கலாம்.